8 பேர் சாப்பிடுற மாதிரி ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மட்டன் தன்மைக்கு ஏத்த மாதிரி விசில் விட்டுருக்கோங்க. நான் வந்து 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஒரு பேன்ல ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானது 4 மீடியம் சைஸ் வெங்காயத்த இது கூட சேர்த்துட்டு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு 9 கிராம் இஞ்சி, 15 கிராம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு குக்கர்ல ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இதுக்கப்புறம் 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலால நல்லா வெந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் குக்கர் வந்து மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 8 போல முந்திரி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து திருப்பியும் வந்து கிரேவி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை தாராளமா ஒரு 8 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ரெசிபிஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.